ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். சோயாவில் இந்த மாதிரி ஒரு தடவை வறுவல் செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கப் அளவு சோயா எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம எடுத்திருக்கிற சோயாவை இது கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். தண்ணியில சேர்த்து கொதிக்க கூடாது. இது 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல ஆயில சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கின உடனே இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதோட எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோயாவை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா மசாலாக்களோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான சோயா வறுவல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.